அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட்டை டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆம், மிக நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தேர்வு, மிக தீவிரமான ஒரு பயிற்சியில் இருந்திருப்போம். கடந்த குரூப் ஒன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் ஸ்டேஜில் விட்டவங்க, ஃபைனல் ஸ்டேஜில் இன்டர்வியூ ஸ்டேஜில் விட்டவங்க, அந்த மாதிரியான இருக்கிற நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி புதிதாக இந்த தடவை தான் குரூப் ஒன்று முதல் முறையாக எழுத போகிறோம் அப்படிங்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம இந்த தடவை குரூப் ஒன்று எழுத போகிறாங்க. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ட்ரீம் எக்ஸாமினேஷன், ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு எக்ஸாமினேஷன். இது குரூப் ஒன் நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறதே நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ அந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷனை நம்ம ஜூன் 15ஆம் தேதி நடக்கிற அந்த எக்ஸாமினேஷனை ரொம்ப சரியாக எந்த தவறுமே இல்லாமல் நம்ம சரியாக கிராக் பண்ணி இந்த ப்ரிலிமினரியை கிளியர் பண்ண பட்சத்தில் தான் நம்ம மெயின்ஸ் போகிறோம், அடுத்தது இன்டர்வியூ போகிறோம். அந்த ஸ்டேஜ் எல்லாமே நடக்க போகுது. அப்போ நம்ம 100% அந்த எக்ஸாமினேஷனை நம்ம கிளியர் பண்ணணும், அதில் எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பயிற்சி தான். அதனால இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற சின்சியராக ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். கடைசி நேரத்தில் இந்த எக்ஸாமினேஷனில் நான் நல்லா படித்தேன் சார், ஆனால் இந்த எக்ஸாம் எனக்கு கிளியர் ஆகலை, இந்த எக்ஸாம் எனக்கு கிளியர் பண்ண முடியல அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த எக்ஸாமினேஷனில் இருக்கிற தெரியாத கேள்விகளால் நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீங்க. நீங்கள் நல்லா படிச்சுட்டு போய் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விகளை, கேர்லெஸ் மிஸ்டேக் எத்தனை பண்ணியிருக்கிறீங்களோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்கள் பண்ணின கேள்விகள் தான் உங்களை அந்த காம்படிஷனில் உள்ளேயா வெளியவா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது இன் டேர்ம்ஸ் நிறைய இடத்துல நமக்கு நடக்கலாம். இப்போ இந்த குரூப் ஒன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூனிட் வைஸ் இத்தனை இத்தனை கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு எக்ஸாமினேஷன். யூனிட் 8க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், யூனிட் 9 தட் மீன்ஸ் பழைய யூனிட் 8 பழைய யூனிட் 9, இப்போ அது யூனிட் 5 6 இருக்குது. அப்போ சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ஸ், சப்ஜெக்ட் வைஸ் ஸ்பிளிட் அப் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆப்டிடியூடில் இது நாள் வரைக்கும் ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் இருந்துச்சு முன்னெல்லாம், இப்போ 25 கொஸ்டின் ஆக்குனாங்க. அதுவும் இந்த எக்ஸாமினேஷன்ல இருந்து ஆப்டிடியூடில் 15 கேள்வி, ரீசனிங்கில் 10 கேள்வி அப்படிங்கிற ஒரு ஸ்பிளிட் அப் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் இருக்குது. அப்போ இந்த நிறைய மாற்றங்களுடன் கூடிய இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷனை நம்ம இந்த தடவை தான் எழுத போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை எந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கும் இல்லாமல், ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு புது பேட்டர்ன். இது நாள் வரைக்கும் அதே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200 அப்படிங்கிறது பொதுவாக இருந்தாலுமே அதுக்கான பேட்டர்னை கம்ப்ளீட்டாக டிஎன்பிஎஸ்சி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம எந்த தவறுமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த கடைசி கட்டத்தில் ஒரு முழுமையான பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்லேயே 200 கேள்வி எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் நம்ம ஒரு கொஷின் பேப்பரை பக்காவாக உட்காந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஏரியாவில் மிஸ் பண்ணுறோம், எந்த ஏரியாவில் தடுமாறுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வகையில் சிக்ஷாவில் நம்ம ஒரு ஃப்ரீ ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரிலிமினரிக்கு நடத்த போகிறோம். இது கம்மிங் மண்டே 9ஆம் தேதி 9/6/2025 மதியானம் 2 மணிக்கு நடக்குது. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மோட்லேயுமே நடக்குது. ஆஃப்லைன் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூரில் ராம்நகரில் இருக்கிற நம்ம இன்ஸ்டியூட்டில் அந்த எக்ஸாம் எழுதலாம். ஆன்லைனில் இருக்கிறவங்க எங்கிருந்து வேணாலும் எழுதலாம், வேறவர் யூஆர், நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் நீங்கள் கேட்டுக்கிற தகவல்லாம் கொடுத்து சரியாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயிலில் வரும். ஸோ மிகச்சரியாக திங்கக்கிழமை கம்மிங் மண்டே, ஸோ எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி இந்த புது பேட்டர்னில் கொடுத்துருக்காங்களோ கம்ப்ளீட்டாக அந்த பேட்டர்ன் பேஸில் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப தரோவாக குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப நீங்கள் எங்கே வீக் ஆகுறீங்க, இல்லை எங்கே நீங்கள் நல்லா படித்த இடத்த எங்கே மிஸ் பண்ணுனீங்க, இல்லை எது நீங்கள் நினச்சி நீங்கள் ஆப்டிடியூட ஃபஸ்ட்டு போடலாம், யூனிட் 9 ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் கொடுத்துடலாம், யூனிட் 8 இப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மைண்டில் நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. அந்த எல்லா கால்குலேஷனையும் இந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அது எந்த இடத்துலையாவது அதில் ஃப்ளா இருக்கா, எந்த இடத்துலையாவது அது மிஸ் ஆகுதா அப்படிங்கிற விஷயம் தரவாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இந்த ஐடியாவோடு நீங்கள் ரியல் குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுகிறப்ப டெஃபினட்டாக அந்த எக்ஸாம் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ ஷார்ப்பாக கத்தி மாதிரி அந்த எக்ஸாம் எழுதணும், அதில் எந்த மிஸ்ஸுமே ஆயிடக்கூடாது, குறிப்பாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிடவே கூடாது அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்க் டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யாரெல்லாம் மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். திங்கக்கிழமை அந்த மார்க் டெஸ்ட், ரொம்ப குவாலிட்டியான அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது உங்கள் குரூப் ஒன் ப்ரிப்பரேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.